செய்கிற ஜெபத்தினுடைய வலிமை வேண்டும், உத்தரவாதம் வேண்டும். ஒரு பிரைஸ் நீ கொடுக்கணும், ஃபாஸ்டிங் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், கண்ணீர் வடிக்கணும், உண்மையிலே நீ கேட்கணும். அவன் பார்க்கறான் கூட்டத்துக்காக மைக் போட்டாங்க, லைட் போட்டாங்க, அதுக்கெல்லாம் இல்ல, உண்மையிலேயே கேட்கணும். ஏனென்றால் சாத்தான் பார்த்துட்டு இருக்கிறான். உண்மையிலே கேட்கிறானா, சும்மா பேருக்கு கேட்கிறானா, மற்றவர்கள் பார்ப்பதற்கு கேட்கிறானா, ஜெபிக்கணுமே ஜெபிக்கிறானா, மனசுல எந்த விதமான ஆதங்கம் இல்லாம பின்னால வெளியே சாத்தான் இருப்பான் என்பது உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து கர்த்தரும் ஒரு நடுவில் வந்துட்டா இவங்க ஏதோ பேச போறாங்க, ஏதோ கர்த்தர் உங்களுக்கு சொல்ல போறாரு, ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, என்ன அப்படின்னு எட்டி பார்ப்பானா பார்க்க மாட்டானா, பார்த்துட்டே இருப்பான். முக்காடு போட்டிருக்க, அழுகிற மாதிரி இருக்க, கண்ணீர் வடிக்கிற, ஃபாஸ்டிங் சொல்லிட்டு சும்மா வந்து உட்கார்ந்து இருக்கிற, இரு முடிச்சுட்டு வெளியே தானே வரணும், அங்கதான் நிக்கிறேன், எங்க கார் பார்க்கிங்ல நிக்கிறேன், கிரவுண்ட்ல நிக்கிறேன், இதெல்லாம் சாத்தான் பார்த்துட்டே இருக்கிறான். அதனால ஒண்ணு கர்த்தர் மேல் கொண்ட அன்பினால் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள், அல்லது அட்லீஸ்ட் சாத்தான் மேல வச்சுக்க பயத்துக்காவது கீழ்ப்படிஞ்சிருங்க. ஏதாவது ஒண்ணு செஞ்சிருங்க, ஏதோ ஒட்டு மொத்தத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விடுங்கள்.